ஹாய் வாங்க, இன்றைக்கி நான் வேளாண் கண்காட்சியில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அங்கே போனதும் ஒரு ஆளுக்கு 100 சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க, என்ட்ரி கார்டு. இந்த கார்டை வச்சுட்டு தான் உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அந்த என்ட்ரி கார்டு ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வேளாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு தோட்டம் வச்சுருக்கவங்க, அதாவது இந்த பயிரிடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களுமே அவங்கக்கிட்ட எல்லா கடையிலையுமே இருந்தது. எல்லா வகையான காய்கறி விதைகள், மரபு வகைகள், எல்லா விதைகளும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நர்சரி ட்ரே வாங்கினேன். இந்த நர்சரி ட்ரே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சைஸு ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விதைகள் போடும்போது அது கொஞ்சம் நல்ல பெரிய செடியாக ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து மாற்றி வச்சோம்னா நல்லா சூப்பராக தழைஞ்சி வரும் அப்படிங்கிறக்காண்டி இதை பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வெரைட்டி இருந்தது. அதாவது தோட்டத்தில் மிளகாய் செடி, தக்காளி நாற்றெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா 1 2 கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இது பார்த்தோன்னே அழகாக இருந்தோன்னே கேட்டதும் ஒன்று கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, வேப்ப முன்னாக்கு வந்து 1 கிலோ 100 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி ஆஃபரில் 1 வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு சொன்னதுனால நம்ம 2 வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ இதோட ஒன்றோட விலை வந்து 50 தான் வருது. பரவாயில்ல, நமக்கு இது வந்து நம்ம எல்லா செடிக்கும் பயன்படுத்துறதுனால நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சில கடைகள் மட்டுமே தான் இந்த மாதிரி சில்லறை விலையில் வாங்குற மாதிரி, அதாவது ஒன்று வாங்குவாங்கள்ல, அவங்களுக்காக வச்சுருந்தாங்க. மற்றது எல்லாமே மொத்தமாக வாங்குறவங்களுக்காக மட்டும்தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பூச்செடிகள் விதைகள் பார்த்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே வருமா வரலையான்னு தெரியாது, பட் வாங்கிட்டோம். கோழி கொண்டையில் இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, குண்டாக இருந்தது. விதை போட்ட பிறகு தான் தெரியும் இது குண்டாக வருதா இல்லை குட்டி குட்டியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு ஆசையில் எல்லா விதையுமே நம்ம வாங்கிட்டோம். இந்த பூ வந்து எப்போயுமே காயாமல் அதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த செடியை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம வாங்கியாச்சு இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பூ வந்து கலராக நிறைய இருக்கும் அப்படி சொன்னாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கலராக வாங்கணும் அப்படின்னா ஒரே கலராக தான் பூக்கும். பூ வந்தாலே பெருசு தான். அடுத்தது கொஞ்சம் காய்கறி விதைகள், கொடி காய்களும் செடி காய்களும் வாங்கினேன். இதில் பீக்கங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் சீனிய வரக்காய் விதை கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளரிக்காய், கடைசியில் ஒரு பாவக்காய். இது எல்லாம் வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு மிளகாய் செடி. இது வந்து இந்த மிளகாய் விதை வந்து, இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் இளங்க பச்சையாக தான் இருக்கும், காரம் குறைவாக இருக்கும், நீளமாக இருக்கும்னு சொன்னதுனால நம்ம அதை வாங்கிட்டோம். இப்போ இது எல்லாமே இனி முளைக்க வச்சு எப்படி நம்ம அறுவடை எடுக்க போகிறோங்கிற வீடியோ அப்புறமா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேளாண்மை சம்மந்தப்பட்ட எக்ஸ்போ இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இருக்குது, புதுசாக என்னென்ன விதைகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரோன் மூலிமாலாம் மருந்து தெளிக்கிறது, ட்ரிப் இரிகேஷன்லாம் சூப்பராக இருந்தது. நீங்களும்